இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்கு? என்ன நடந்துச்சு? இப்பவும் அந்த நரம்புகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதே, சரியாகலை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அவனுடைய உடல்நிலையை நல்லா பார்த்தேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். ஆயுளுக்கு பங்கம் கிடையாது. 2 குழந்தைகள் பிறக்கும். 2மே ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். வெற்றி அடையலாம். அதே மாதிரி இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அவனுக்கு வருமானத்துக்குரிய வழிகள் வந்து தோன்றும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் சந்தோஷமாக நடக்கும். கால் வந்துட்டு வரலாம். குழந்தை சம்மந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? வரலாம். இந்த அப்பா வேறு என்ன வேணும்? குலதெய்வம் யாருக்கு? என்னுடைய குலதெய்வம் தெரியல எங்களுக்கு. எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? தருமபுரி நேட்டிவ். அங்காளம்மன் தான் உங்களுக்கு குலதெய்வம். கும்பிடலாம். வெற்றி உண்டு. ஜெயிச்சு தானே. நாராயணம். கர்மசாமிக்கு அடுத்து தன் பிள்ளையினுடைய வாழ்க்கை தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? பிள்ளை தொழில் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? எங்கம்மா இருக்கு உங்கள் பிள்ளை? கால் வந்துட்டுவாங்க. என் தங்க நகையில் ஒரு பிரச்சனை இருக்கு ஐயா, அது என்னன்னு தெரியணுமாப்பா. தங்கம் நகைகளெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கா ஒழுங்கா? நகைகளெல்லாம் வீட்டில் இருக்கா ஒழுங்கா? எங்கே இருக்கு? கால் வந்துட்டுவான். முருகா வருக முருகா. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுமா? கண்ண முடி உட்கார் பார்ப்போம். கருப்பசாமி என்ன விஷயம்? இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டுவாமா. வீட்டுக்காரருக்கு ஆயுளுக்கு கண்டமில்லை. வெற்றியாக்கி தரேன். ஆமாம், வெற்றியாக்கி தரேன். திருமண காலமும் சந்தோஷமாக நடக்கும். புனிதமாக நடந்து கொள்ளலாம். பணம் வந்து சேரும். சந்தோஷமாக இருக்கும். கர்ப்பசாமிக்கு கள்ளக்குறிச்சி பக்தராங்க. கள்ளக்குறிச்சி மகனை பற்றி என்ன கேட்கணும்? கால் வந்துட்டு வாங்க. கள்ளக்குறிச்சியா நல்ல குறிச்சியா? மாரியம்மன் தெய்வம் எங்கே இருக்கா? பக்கத்தில் இருக்காளா? என்ன வேணும் ஐயாவுக்கு? மகன் கண்ணை முடிக்கா. நீங்கள் கண்ணை திறந்துக்காங்க. கால் வந்துட்டு வாங்க. ரொம்ப அசால்ட்டாக வராங்களே. யார் இது? மனைவியை போய் கூப்பிட்டியாப்பா? யார் கூட இருக்காங்க? இந்த மாதம் லாஸ்ட்டாக உன் முன்னாடி வீடு வந்து சேருவா. நல்லா இருந்தது. பழக பாரு. வீடு வந்துடும் ஐயா. அந்த வீடு நிச்சயம் உனக்கு. கர்ப்பசாமிக்கு அப்படியா? பார்க்கும் தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? கள்ளக்குறிச்சி. தொழில் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? நிலம் இடம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு?
ஏன் இவ்வளோ யோசனை? கால் வந்துட்டு வாங்க. அம்மா பராசக்தியா நீ? வா, நல்லது. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில். யாருமா நீ? கூட பிறந்த தம்பியா? பக்கத்தில் வா. மானிடரின் வாழ்வினில் மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கை என்னும் ஓடம். தம்பி கல்யாணம் முடிச்சிட்டாரா? பொண்டாட்டி எங்கே இருக்கா? எங்கே போயிட்டா? இப்போ நான் என்ன பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன்? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். அவன் வரமாட்டாடா தம்பி, நீ நம்பாத. வரமாட்டா, நம்பாத. நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த வீட்டில் உள்ள கிழவனும் கிழவிங்க செத்தா தாம்பில் உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன், என்ன வரமாட்டோம்ல இறப்பாளி பேல நீ எனக்கு புருஷனால அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டுட்டாடா. உண்மையா? கால் வந்துட்டு வா. நல்ல மருமகா என்னம்மா, தங்கமான பிள்ளை என்ன? துடுப்புகளில் படகு அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகும். யார் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ, யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அத்தனை ஒரு சொல்லையும் கேட்டு உன்னை இப்போ ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு வண்டி. உன்னுடைய நிலைமை இப்போ வந்து எப்படின்னா, ஒன்று வழக்கில் வேண்டாம்ங்கிறதையாவது முடித்து என்னை விடுதலை ஆக்கணும், அப்படி இல்லைன்னா வந்தாது தொலையணும். ரெண்டுமே நடக்க மாட்டுக்கு. நான் இப்போ வாழவா சாகவா கருப்புசாமி, எனக்கு முடிவு வேணும் என்பது உன்னுடைய நிலைமை. அந்த வழக்கில் பணம் வேணும் அவளுக்கு. உன்கிட்ட எவ்வளோடா இருக்குது? அவள் கேட்குற அமௌண்ட் உனக்கு கொடுக்க முடியுமா? நீ சும்மா பற்றி விடலான்னு நினைக்க. நான் என்ன பக்கப்பா சும்மா போவதுக்கு? எனக்கு இன்னும் வேணும். அவங்க டார்கெட்டு உங்கள்கிட்ட 30 லட்சம் வாங்கணுங்கிறது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இன்னும் 3 மாதம் என்னைய தொடர்ந்து பார்க்கவா, கொஞ்சம் மனதை அமைதியாக்கிக்கா. ஜெயிக்க வச்சு தரேன், வாழ்க்கையை அமைச்சு தரேன். தொழிலை பற்றி பேசணும்னு நினச்சேன். இப்போ 1.5 வருஷமாக தொழில் கொஞ்சம் நஷ்டமும் மனவேதனை இருக்கும், கடன் பட்டிருப்பீங்க. அதெல்லாம் மாற்றி ஜெயிச்சு தரேன். இப்போ முடியாத அக்கா, ஒரு ஆண்டு பொறுத்துக்கா நாராயணா, பொறுத்துக்கா நாராயணா, பொறுத்துக்கா நாராயணா. வெளில வாங்க பெண்ணு. நீங்கள் ஏன் அவசரப்படுத்தி அவரை? கர்மசாமிக்கு உன் குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், என் பேர் வைப்பியா? ஓய், பொய் சொல்லக்கூடாது. கர்மசாமிக்கு போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அது முடிஞ்சாதானே கல்யாணம். அதுக்கு முன்னாடி முடிச்சா உள்ளே போயிருப்பான் தம்பி. இல்லை, குழந்தை ஆம்பளை பிறக்கும் பேர் வைக்கணும். அதானே முதல்ல சொல்லிட்டோம்ல, நடத்தி வச்சு பெறுவோம். சந்தோஷமா இருங்க. அதானே உண்மை. கருமசாமிக்கு பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாக்கா. என்ன யார் நீங்கள்? என்ன இருக்கணும் உங்களுக்கு? எந்த ஊர்? கள்ளக்குறிச்சி. என் மகனுக்கு திருமணம். இவர் யாரு? யாருக்கு சொல்லணும்? யாரா ஒரு ஆளுக்கு சொல்லட்டுமா? ஒருக்கு சொல்லட்டுமா? நீங்கள் அங்கே நின்று சமயம் இல்லை. அது இல்லையே உன் கிடையாது. எத்தனை மணி? அண்ணே நல்ல காலில் விடலை. இன்னொரு தரம் போயிட்டாங்க. காலில் விட்டாங்க. 1 2 3 4 5 6 7. யார் சாமி நீங்கள்? துறவி கோலத்தில் வந்திருக்கீங்களா? யார் நீங்கள்? வாங்க. போலாம். மணி எத்தனடா? ஆட்டுமிட்ட. ஐயா, உன்னுடைய வீட்டு பக்கத்தில் போனேன். ஒரு ஜீவ சமாதி எங்கே இருக்கு? பக்கத்தில் வேண்டாம், நீங்கள் கும்பிட போயிருக்கீங்களா? திருவண்ணாமலையை பற்றி நான் பேசலை. உங்கள் எல்லைக்குள்ளே இருந்து ஒரு சமாதியிலிருந்து ஒரு சித்தருடைய ஆன்மா வருது, ஒரு துறவியுடைய ஆத்மா வருது. அது ஏன் இங்கே வருகிறதுன்னு நான் கேட்டேன். உங்களுடைய முன்னோர்கள் வழியில் அவரை கும்பிட்டுருக்காங்க, அந்த வழியில் அந்த சாமி வருகிறார். இப்போ 1.25 ஆண்டுகள்
உங்களுடைய பையன் பிள்ளை சம்பந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். சாதகம் பூரா சரியாகவே இருக்கும், ஆனால் நடைமுறை மாறுபாடாக இருக்கும். இருக்கா? கல்யாண விஷயத்தை பேசினா மனநிலைகள் ஒரு முறை சரி, ஒரு முறை தவறு, இந்த ரெண்டும் குழப்பமான நிலைகளில் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த தடைகளுக்கு இவனே காரணமா அல்லது கிரகம் காரணமா அப்படின்னா இவனுடைய பழக்க வழக்கத்துலேயும் சில தவறுகள் இருக்குது. ஆனால் இந்த தை மாதம் எல்லாம் நீங்கி கல்யாணம் நடக்கக்கூடிய காட்சியை நான் தரேன். கால்னு சொல்லலாம். சுவாமிநாதா என்ன விஷயம் எழுதி கொடுத்துருக்கானா? எங்கே எழுதி கொடுத்துருக்கான்? வாங்க அண்ணே, என்ன வாங்க, நேராகுது. இந்தாங்க, கல்யாணத்தை நடத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன், எல்லாம் புண்ணியமாக நடந்துடும். கருப்பசாமி ஐயா, எனக்கு தொழிலும் வேணும், வருமானத்தில் உள்ள பிரச்சனை தீரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? டாக்குமெண்ட்டு சொந்தமாக யாருக்காவது குழப்பம் இருக்கா? கல்யாணம் பிள்ளைகிட்ட சொந்தமாக எதுவும் கேட்டு வந்துருக்கீங்களா? வாங்க. முருகா, செந்தில் கொடு. முருகப்பெருமான் வராரு. எங்கே முருகன் வராரு? எங்கே இருக்காரு பையன்? முருகனை வேண்டி தான் அந்த பையன் பிறந்திருக்கான். காலில் வந்துட்டுவாங்க. அந்த அலைகள் எப்படி வருது பார்த்தீங்களா? என்ன குளிக்க வைங்க, நேராக இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? மகன்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுனீங்களா நீங்கள்? ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் 15 வயசில் உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காது. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல இடம் ஒன்று வந்து சேருது. அந்த பொண்ணு வந்து 9 பொருத்தம் உடையவளாக இருப்பாள். நீங்கள் இருக்கிறதுலேருந்து 120 கிலோமீட்டர்களுக்குள்ளேயே அந்த பெண் உங்களுக்கு அமையும். எதிர்காலம் இவனுக்கு வந்து ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஆனால் வரக்கூடிய ஐப்பசி 22ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த ஜாதகம் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு தூக்கம் சூப்பர். பக்தா மெச்சினேன் உன்னை. வேற என்னம்மா வேணும்? ஐஸ்வர்யமாக நடக்கும், எல்லாம் ஆனந்தமாக நடக்கும். மேட்ரிமணியை பற்றி எனக்கு திருப்தி இல்லைங்கிறத விவரமாக சொல்லியிருக்கேன். அதுக்கு அங்கிட்டு உங்கள் விருப்பம் என்ன? நீங்கள் சொந்த ஊரில்? ஆமாம், எல்லாம் நல்லா நடக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அவன் கல்யாணம் ஆனந்தமாக நடக்கும். போயிட்டாங்க, கூட்டுவாங்க, சந்தோஷமாக வாங்க. கர்மசாமிக்கு மதுரை அரசாடும் மீனாட்சி. மதுரை பக்தரான மதுரை. வாப்பா, என்னடா வேணும் உனக்கு? போன வாரம் வந்துட்டு சும்மா போயிட்டியே. உன் மனைவி எங்கே இருக்காங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? கால் வந்துட்டு வரலாம். ஏக்கா உங்களை கூப்பிடுது மூங்கிறாருன்னு கூப்பிடுது. நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு? தர்மத்தூர், கர்மாத்தூர், செக்கானூரணி கர்மாத்தூர். நீங்கள் சொல்லுது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஜாதகத்தை போய் பார்த்ததில் பிள்ளைங்களை பற்றி ஒரு திருப்தி குறைவான சில குழப்பங்கள் இருக்குது. அதனால் இப்போ கிரகங்கள் வந்து சரியில்லை. இப்போ உன் பிள்ளைக்கு வாழ்க்கை தொழில் சம்மந்தமான மன வருத்தங்கள் உன் உள்ளத்தில் இருக்கும். அதை சரியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டுவாங்க. முதல்ல பிள்ளைகளை பற்றி பேசியிருக்கேன், அடுத்து தான் அவனை பற்றி பேசணும். சரியாயிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? ஸ்டோன் மட்டும்தானே? கண்ணை மூடு, நான் பார்க்குறேன். அமைதியாக இருங்க. கால் வந்துட்டு வரலாம். நீ உட்காருமா.
மாயாஜாலத்தில் கரையாதப்பா, மருத்துவத்தில் தான் கரையுமப்பா. என்ன, அதனால் கவலைப்படாத. 3 மாத கால அவகாசத்தில் அந்த நோயை தீர்த்து உன்னை வெற்றியாக்கி தரேன். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. செய்வனை வைக்கல ஆத்தா, வீணாக கற்பனை பண்ணாத, அப்படி நடக்கலை. இப்போ கட்ட முடியாது, மாசி சிவராத்திரிக்கு பிறகு கட்டு, வளர்ந்து கொண்டே இருக்கும். கேட்டாங்க கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு, சாமி என் பிள்ளைக்கு ஒரு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்னக்கா வேலை? ஏக்கா என்ன வேலை? கால் வந்துட்டு வாங்கக்கா. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. கால் விடுங்க ஐயா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டது யாரு? என்ன செஞ்சுது? அப்படியா? சரி சரி. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி வாரேன், என் தங்கை காளியும் இருக்கா. உண்மையா? இப்போ உன் பிள்ளைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். 2026 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் 30க்குள்ளே அந்த வேலை கிடச்சிரும். நல்லா புரிஞ்சுக்கணும். சாமி வேலை முன்னாலேயா கல்யாணம் முன்னாலேயான்னு ஒரு சின்ன கேள்வி. ஐப்பசிக்கு உட்பட ஒரு அருமையான ஜாதகம் வருது. அந்த ஜாதகம் உள்ள பிள்ளை நல்ல பிள்ளை, இவனுக்கு ஈக்குவலாக படித்த பிள்ளை. அதவே நம்ம கல்யாணத்தை முடித்து வச்சுருவோம், வேலையும் அவனுக்கு அடுத்து கிடச்சிரும். சந்தோஷமாக கால் வந்துட்டுவாங்க. பக்தர் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தா அமைதியா இருங்க. சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாருப்பா? மதுரை எல்லை சொத்து சம்பந்தமாக. இந்த மகளே, எல்லா வெற்றியாக நடக்கும், சந்தோஷமாக்கி தரேன். வாங்கண்ணே, ஆயுளுக்கு கண்டமில்லாமாக்கி சந்தோஷமாக்குறேன். என்ன சொத்து? அண்ணனுக்கு எந்த ஊர்? கால் வந்துடலாம். என்ன சொத்து? கால் வந்துட்டோம். கோர்ட்டில் கேஸ் யாருக்குப்பா கிடக்கு? என்ன கேஸு? 3 பேர் இருக்காங்க கோர்ட்டு கேஸு. நீ என்ன கேஸுடா? செக்கு. உனக்கு இடம் பிரச்சனை. இன்னொரு கேஸ் இருக்க, யார் அது? வாங்க. திருநாமம் தந்தார் திருவிரை நாயகன் அருள்மலை பூரிந்தார். உட்காருங்கோ, சிறப்பு நில்லுங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முனீஸ்வர சாமி எங்கே இருக்காரு? முனியாண்டி எங்கே இருக்காரு? சரி, ஓகே. 3 ஆண்டு காலங்களாக நீதிமன்றத்தில் வழக்கும் பிரச்சனையும் நடக்கும். குடும்பத்தார்களோடு சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் மாறணும். 6 மாத கால அவகாசத்தில் சமரசமான பேச்சில் மண் சம்பந்தமான விஷயம் பூரா முடிஞ்சிடும். கால் வந்துட்டு வரலாம். நம்ம டுட்டு வேற என்னப்பா வேணும்? உடல்நிலைகளை சரியாக்கி தரேன். வேற ஒருத்தர் செய்வனை வைக்கல, மன தைரியமாக இருக்கலாம். போய்ட்டு வரலாம். அடுத்து இடம் சொந்தமான கேஸா? வாங்க. புள்ளியல் பிரச்சனை கோர்ட்டில் என்ன? கால் வந்துட்டு வரலாம். உள்ளம் திறவார் உள்ளத்தால் வஞ்சார். யாராவது டைவர்ஸ் கேஸ் வச்சுருக்கீங்களா? வாமா. யாருக்கு ஆத்தா? யாருக்கு ஆத்தா? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பையனுடைய காலக்கிரகங்கள் சரியில்லாத காரணத்தால் இந்த பிரச்சனைகள் நடந்து போச்சு. இந்த கேஸிலிருந்து உங்களை விடுதலையாக்கி தந்துருந்தேன். சொத்து சொந்தமான மனக்குழப்பமும் சொந்தங்களில் பிரச்சனையும் எதிர்ப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் 3 ஆண்டு காலம் உங்களுக்கு தொழிலில் நிறைய நஷ்டம், உடல்நிலையான பாதிப்பு, எங்கே போனாலும் நமக்கு செய்வனை வச்சுருக்காங்கங்கிற செய்தி கிடச்சிக்கிட்டே இருக்குது. அது உண்மையா பொய்யா? அது ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம். அது நடந்தது உண்மை. மாந்திரிகம் சொந்தமாக நடந்தது உண்மை. அதை மாற்றி உங்களை சந்தோஷமாக நான் வாழ வச்சு தரேன். கருப்பசாமியுடைய சக்தி உங்களை காப்பாற்றும். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தீர்வதற்கு 1.25 ஆண்டுகள் காலம் இருக்குது. அதுவரை இந்த காலத்தை நீட்டுவது எப்படி? மொத்தம் 4 வாய்தா 1.25 ஆண்டில் நடக்கும். அதில் உங்கள் பக்கம் வெற்றிகரமான நிலையை உருவாக்கி நீதியை நிலைநாட்டி தரேன். அதுக்கு நம்ம தனியாக பேசிக்கிறோம், இங்கே பேச வேண்டாம். ஓகே, பேசிடுவோம், நல்லாயிருக்கும்.